ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் இதுதான் உங்கள் அம்மா ஃபோட்டோவை பார்க்குறியான்னு சொன்னதும் நம்ம பாப்பா வாயில் கையை வச்சு வாய் அடைஞ்சி போகுது. காவேரி மிஸ் போலியே இருக்காங்களே எங்கள் அம்மான்னு தான் காவேரி ஃபோட்டோவை தான் அம்மாவாக காட்டி பாப்பாவுக்கு புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா பாப்பா தவறாக நினச்சிக்க கூடாது இல்லை, அதனால் இதுதான் உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு புரிய வச்ச பாப்பா மனசில் காவேரி தான் அம்மான்னு சொல்லிட்டு நல்லா பதிஞ்சிடும். இந்த இடத்துல பாப்பாவும் கேட்குது, உங்களுக்கும் காவேரி மிஸ்ஸுக்கும் எப்போ கல்யாணம்? சாரதா பாட்டி தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மிஸ் எப்போ சம்மதிக்கிறாங்களோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு குழந்த முகத்துலேயும் சரி, இப்போ விஜய் முகத்துலேயும் அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சந்தோஷத்தை காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே சாரதாம்மாவும் போயிட்டு பிரின்ஸ்பால்கிட்ட பேசி காவேரியோட குழந்த தான் அம்மு, அவள் ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையும் மறந்துட்டா, அதுக்காக தான் அவங்க புருஷன் அவங்க ஸ்கூல் வரைக்கும் பேசி ஞாபகத்தை கொண்டாடலான்னு வராரு. அவளை திட்டாதீங்க, உங்களுக்கு புண்ணியமாக போதுன்னு இந்த இடத்துல ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தது. பிரின்ஸ்பாலும் புரிஞ்சுக்கிட்டு இனி எதுவும் நான் காவேரி கிட்ட கேட்க மாட்டேன், அவங்க அம்மா பொண்ணு போலேயே நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கூப்பிட்டு காவேரிக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. பாப்பாவும் நாங்கள் வாக்கிங் போகிறோம், வரீங்களா காவேரி மிஸ்ன்னு கேட்கும்போது காவேரி மிஸ் வரலன்னு, நாங்கள் நைட்டுக்கு தான் வருவோம்னு சொல்லிட்டு பாப்பாவும் விஜய் கிளம்புனோம். காவேரிக்கு இதுவே ஒரு அட்வான்ஸ்டாக போயிட்டு தாத்தா வீட்டுக்கு போகிறா. தாத்தான்னு கூப்பிட்றா பாருங்க. அந்த இடத்துல நம்ம பழைய காவேரி அதே வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. வா காவேரின்னு தாத்தா சொன்னதும் 5 வருஷம் ஆகியும் ஏன் அம்மாவோட அப்பா கல்யாணம் பண்ணலைன்னு கேட்குறா. அவன் தான் பொண்டாட்டி ஞாபகமாகவே இருக்கிறான்னு சொன்னதான் ஒரு அதிர்ச்சி தான் காவேரிக்கு. இந்த காலத்தில் 5 வருஷமாக பொண்டாட்டி ஞாபகமாகவே ஒரு ஆம்பளை இருக்குது பெரிய விஷயம், குழந்தை வளர்க்குறது பெரிய விஷயம். அவருக்கு கல்யாணம் பண்ணலான்னு தாத்தா கிட்டே பேச போகிறா. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்ம காவேரி விஜயை கல்யாணம் பண்ணிக்கிற போல் ஒத்து வர மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வேறு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுற போல் தாத்தா கிட்டே பேசி சம்மதம் வாங்குவாளா என்னன்னு தெரியல. இப்படி தான் கதையை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.